வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு இட்லி மஞ்சூரியன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ சேனலுக்குள்ளே போகலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. நான் 3 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறின இட்லி தாங்க. சக்தியில் சில்லி சிக்கன் 65 மசாலா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இதுதாங்க எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு நான் ஒன்று எடுத்திருக்கேங்க. பாதி லெமன் எடுத்திருக்கேங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது தாங்க நம்ம இட்லி பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க மஞ்சூரியன் செய்கிறதுக்கு பொருட்கள் பார்க்கலாம். அதற்கு 8 பல் பூண்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய் வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் குடமிளகாய் எடுத்திருக்கேங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுட்டா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ வாங்க மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இட்லியை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் 3 இட்லி எடுத்திருக்கேன். அதை ஓரங்களெல்லாம் முதல்ல கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 கார்னரையும் சதுரமாக கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு க்யூப்ஸ் மாதிரி வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். நான் நீளமாக கட் பண்ண போகிறேங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு இடையில கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்யூப்ஸ் மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லா இட்லியும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு பவுலில் நான் சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறேங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எக் ஒயிட்டு நான் சேர்த்துக்கிறேங்க. லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கிறேங்க. நான் பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா தண்ணியும் கூட கொஞ்சம் தொளிச்சிக்கலாம். ஆனால் மாவு கட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் இட்லியில் ஒட்டும். பாருங்கள், இந்தளவு கட்டியாக இருக்கணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா இட்லியும் உள்ளே சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கிறேங்க. இட்லியை பிரட்டி மட்டும்தாங்க விடணும், பிசையக்கூடாது, இட்லி உடஞ்சிரும். அதனால கையை விட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மாவு நல்லா ஒட்டுற மாதிரி, மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா ஒட்டி இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. நான் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேங்க. கடாய் ஹீட்டான உடனே அதில் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லியெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கோங்க. அதிகமாக போடாதீங்க, இட்லி வேகாது, ரொம்ப லேட் ஆகும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 பீஸ் போட்டு அந்த மாதிரி போட்டு பொரிச்சுக்கோங்க. ஒரு 3 தடவை 4 தடவை போட்டு பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா இட்லி நல்லா கிறிஸ்பியாக வேகாமல் அங்கே வேகாமல் இருக்கும். பாருங்கள், நான் இந்தளவு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு தான் எடுக்கணும். இல்லைன்னா இட்லி வேகலைன்னு அர்த்தம். கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. சூடான இட்லி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்குங்க. ஆறின இட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் எண்ணெய் அதிகம் குடிக்காது. நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு மைகோதி வச்சு நல்லா பரட்டிக்கோங்க. கரண்டி வச்சு திருப்பி விடாதீங்க, இட்லி உடைய பார்க்கும். பாருங்கள், இட்லி நல்லா மொறுமொறுன்னு வெந்தாச்சு. நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் அதை உறிஞ்சிடும். பாருங்கள், நான் அடுத்த ரவுண்டுக்கு இட்லி நான் பொரிச்சுக்கிறேன்.
நீங்கள் ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பிரச்சனை கிடையாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இட்லியும் போட்டு நான் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக இட்லி மஞ்சூரியனுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதே எண்ணெய் இட்லி பொரிச்ச கடாயே நான் உள்ளே வச்சுக்கிறேங்க. பாருங்கள், அதே கடாயை நான் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் பூண்டு வந்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 8 பல் பூண்டு, அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது, நல்லா வெந்தால் போதும். பாருங்க, பூண்டு நல்லா வதக்கிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பச்சை மிளகா வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட சில்லி சாஸ், அதாவது சில்லி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது ரெட் சில்லி சாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், பச்சை மிளகாவை வதக்கியாச்சுங்க. இப்போ அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் குடைமிளகாய் உள்ள சேர்த்துக்கிறேங்க. குடைமிளகாய் நல்லா வேகணும்னு அவசியம் கிடையாது, பாதி அளவு வெந்தால் போதுங்க. அப்போ தான் நம்ம இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குடைமிளகாய் வெந்தாச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கேஸ் சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே வெங்காயம் வந்து கருக ஆரம்பிக்கும். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதில் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிறேங்க. டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக பரட்டி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நான் பொரிச்ச இட்லி உள்ளே சேர்த்துக்கிறேங்க. பொரிச்ச இட்லி சேர்த்து உடனே நல்லா கிளறாதுங்க, பரட்டி மட்டும் விடுங்க. அப்படியாவது மசாலாவில் பரட்டி மட்டும் விட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு இட்லி உடஞ்சிரும், அது வந்து நல்லா இருக்காது. நமக்கு முழுசாக இருந்தால் தான் பார்க்கறக்கும் அழகாக இருக்கும். அதனால் இப்படி பார்த்திங்கன்னா பரட்டி விட்டுக்கோங்க. நான் எப்படி பரட்டி விடுறேன்னு பாருங்கள், இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சூப்பரான ஒரு இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.